லண்டன்ல படிச்சுட்டு வந்திருக்கான் 4ஆம் தலைமுறை பையன். அவன் யாருன்னு தெரியுதா? யாரு? பூசணிக்காய் திருநர்ல அவருடைய 4வது கொள்ளு பேரன் லண்டன்ல படிச்சிருக்கான். அவனுக்கு வாழ்க்கையே வெறுத்துருச்சு. என்னையா என்னைக்கோ ஒருத்தர் யாருன்னே எனக்கு தெரியாது, அவர் செஞ்ச தப்புக்கு என்னையும் இந்த பூசணிக்காய் விரட்டிட்டே வருது அப்படின்னு ரொம்ப வெறுத்து போய் அவங்க ஊருக்கு ஒரு பெரிய மனிதர், ஒரு துறவி மாதிரி ஒருத்தர் வந்திருக்கிறார். அவர்கிட்ட போய் இவன் கேட்டிருக்கான், இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு. உடனே அந்த பெரியவர் சொல்லியிருக்கிறாரு, டெய்லி ஒரு 10 பேருக்கு சாப்பாடு போட முடியுமா இலவசமா? 50 பேருக்கு சாப்பாடு போடுறேன், தாராளமா போடுறோம், வசதி இருக்கு. சரி, இன்னையில இருந்து ஒரு 50-60 பேருக்கு மத்தியான சாப்பாடு இலவசமா போடு அப்படின்ட்டார். உடனே இவர் ஊரை கூட்டி எல்லாரும் மத்தியானம் நம்ம வீட்டில் வந்து சாப்பிட்டுருங்க, டெய்லி சாப்பாடு 50 பேருக்கு, ஆதரவு இல்லாதவங்களுக்கு, அனாதைகளுக்கு, ஏழைகளுக்கு இலவச சாப்பாடுன்ட்டார். டெய்லி அவங்க வீட்டில் மத்தியானம் 50 பேர் 60 பேர் எல்லாம் போய் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. 10 நாள் தான் ஆயிருக்கு, 10 நாள் தான். அதுக்கப்புறம் அவங்க வீடு என்ன சொல்லியிருக்காங்க, டெய்லி சோறு போடுவாங்களங்க, அவங்க வீட்டுக்கு பின்னாடி தான் எங்க பெரியப்பா இருக்காரு, எங்க டெய்லி வந்தவங்களுக்குலாம் சாப்பாடு போடுவாங்க, நாங்களாம் அங்கதான் சாப்பிடுவோம், மத்தியான சாப்பாடு பக்கத்துல தானே இருக்கிறோம், அதுக்கு எதுக்கு தான் அந்த பெட்டி கடை இருக்கு, டெய்லி சோறு போடுவோம்.